ராவானால் போதும், அப்பா அப்பா என என்னை ஏலம் போட ஆரம்பித்து விடுவார்கள். எனது மகளும் மகனும் இரவு உணவுக்குப் பிறகு வழக்கமாக இந்த ஏலம் தொடங்கிவிடும். வேறெதற்கு? எல்லாம் கதைகள் கேட்கத்தான். படித்தது, கேட்டது, பார்த்தது என எல்லாம் சொல்லியாகிவிட்டது. கஜானா காலி என்றாலும் இலவச திட்டங்களை அமல்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ள மாநில அரசுகளின் நிலையில்தான் நானும் இருக்கிறேன். அப்பா, சீக்கிரமா வரீங்களா? இல்லையா என கூப்பாடு போட்ட கையோடு, இந்த அப்பா ரொம்ப மோசம், வர வர ரொம்ப தான் பிகு பண்றாரு என்ற அலுப்பு புராணம் அழுகையாக மாறுவதற்குள் எதையாவது சொல்லி சமாதானம் செய்யலாம் என நினைத்தபோது, எனது மகள் தனது தம்பியை சிரிக்க வைப்பதற்காக டவலை கொண்டு தலையில் முண்டாசு கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்ததை பார்த்தவுடனே எனது தாத்தாவின் ஞாபகம் வந்தது. எப்படி தாத்தா திடீரென என நினைவுகளை நினைத்து கொண்டிருக்காரோ தெரியவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு விஷயம் கிடைத்துவிட்டது. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தும் வெளிப்புற திண்ணைகளை கொண்டிருக்கும். பகலில் பெரியவர்களின் பஞ்சாயத்து நடக்கும். ராவானால் கதைகள் அரங்கேறும் இடமாகிவிடும். இப்போது போலில்லாமல் பெரியவர்களும் கதை கேட்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுவர். பகலில் கதை கேட்பது வேகாத கரியை மெல்லுவது போல. கதை கேட்பதற்கென்றே உருவாக்கப்பட்டதுதான் இரவு நேரம். அதுவும் மழைக்கால கனத்த இருள் சூழ்ந்த இரவு நேரத்தில் போர்வையை தலைவரையிலும் போர்த்தி கொண்டு ஒருவரோடு ஒருவர் நெருங்கி அடித்து கொண்டு கதை கேட்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அடடா, அதற்கு ஈடு இணையே கிடையாது. சொல்லப்படும் கதைகள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். புது புது உலகங்களை உருவாக்கி அவற்றை நம்மை உலாவிடும் ஆற்றல் அந்த கதைகளுக்கு இருக்கின்றன. 18 வயது வரை எனது கிராமத்தில் தான் இருந்தேன். எனது தாத்தாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் ஊருக்கு குடிபெயர்ந்து விட்டோம். முதல் பேரன் என்ற முறையில் என் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப பிரியம். காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்குவது வரையிலும் அவருடன் தான் இருப்பேன். எத்தனையோ கதைகளை அவரது கருங்கல் பலகை போன்ற பரந்த மார்பில் படுத்தபடி கேட்டிருக்கின்றேன். எப்போதோ எனக்கு கதைகள் கேட்பதை விட எனது தாத்தாவை கவனிப்பதே ஒப்பான காரியமாக இருந்தது. நாயக்கர் மகால் தூண் போல என்று ஓமை கூறுவார்களே, அதை போல அஜானுபாகுவாக இருப்பார். எனக்கு அதல் போன்ற உடல்வாகு அமையவில்லையே என்ற ஏக்கம் இப்போதும் உண்டு. எனக்கு வாய்த்ததோ அம்மா வகை உடல்வாகுதான். எங்கள் வட்டாரத்தில் மாட்டு வைத்தியத்திலும் தரமான மாடுகளை தேர்ந்தெடுப்பதிலும் எனது தாத்தாதான் சூப்பர் ஸ்டார். எனவே எப்போதுமே அவருக்கு சுற்று வட்டாரத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். மாடுகளை வாங்குவதில் உதவுவதும், மாடுகளுக்கு வைத்தியம் பார்க்கவும் பல ஊர்களுக்கு சென்று வருவார். பிறகு திரும்பி வருகையில் நிச்சயமாக 2 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒன்று, எனக்கு மறக்காமல் தின்பண்டம் வாங்கி வருவது. இரண்டாவது, எனது பாட்டி போடும் சண்டை. ஏனென்றால் பணத்திற்கு அவர் என்றுமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. தருவதை வாங்கிக் கொள்வார். ஊர் சேவையே அவரது இயல்பாக இருந்தது. வீட்டு நிர்வாகத்துக்கு எந்த வகையிலும் தாத்தாவின் திறமைகள் பயன்படாததால் அவரை பிழைக்கத் தெரியாதவர் என்றே அனைவரும் பகித்தனர். அவர் அது குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை. தனது போக்கில்தான் அவர் வாழ்ந்து வந்தார். இறுதி காலம் வரையிலும் எவருக்கும் அவர் சுமையாக இருந்ததில்லை. கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் ஒரு நாள் தடுமாறி விழுந்தார். எல்லோரும் சிரமப்பட்டு அவரை தூக்கி படுக்கையில் கிடத்தினோம்.
பகல் பொழுதில் அவரை படுக்கையில் பார்த்தது அப்போதுதான். நான் பக்கத்தில் அமர்ந்து தேவையான பணிவிடைகளை செய்தேன். அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் மதிய வாக்கில் அவரது உயிர் பிரிந்தது. அடுத்த நாளே காலம் பூராவும் அவரை திட்டி தீர்த்த எனது பாட்டியும் படுத்த படுக்கையானார். 3வது நாள் அவரும் தாத்தாவை தேடி சென்று விட்டார். ஊரே இந்த அதிசயத்தை பார்த்து வியந்தது. இருவருக்கும் ஒன்றாகவே காரிய சடங்குகள் செய்யப்பட்டன. எனது தாத்தா எவரிடமும் அதிகமாக பேசியதில்லை. எனக்கும் கூட கதைகளை சொல்லியிருக்கின்றாரே தவிர தன்னை பற்றி எதையும் கூறியதில்லை. அவரால் எத்தனை தூரமும் தொடர்ந்து நடக்க முடியும். அதேபோல் தொடர்ந்து ஒரே இடத்தில் மணிக்கணக்காக அமர்ந்திருக்கவும் முடியும். அந்த சமயத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு ஜென் குருவைப் போல இருப்பார். பூரணமான அமைதி அவரது முகத்தில் மட்டுமல்ல, உடல் பூராவும் நிறைந்திருக்கும். ஒரு தடவை திருச்சியில் இருந்த தாத்தாவின் ஒன்றுவிட்ட தம்பி தனது அண்ணனை காண வந்திருக்கிறார். அவர் வரும்போது தாத்தா தண்டரை ஏரியில் மீன் பிடித்து வர போயிருந்தார். எனவே தாத்தாவிடம் அவரை அழைத்து போகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது அபூர்வமான வாய்ப்பு. ஏனெனில் நீர் நிரம்பி கரை ததும்பும் காலத்தில் பெரியவர்கள் மட்டுமே ஏரிக்கு செல்ல முடியும். சிறியவர்களுக்கு, அதுவும் என்னை போன்ற அருந்த வாள்களுக்கு நிச்சயமாக அனுமதியே கிடையாது. போகும்போது சரளமாக பேசிக்கொண்டே வந்தார். தாத்தாவை பற்றியும் கூறினார். என் அண்ணன், அதாண்டா உன்னோட தாத்தா, ஒரு சமயம் இப்போ போறமே அந்த தண்டரை ஏரிக்கரையில் வீட்டு தேவைக்காக ஒரு பனைமரத்தை வெட்டி அதை ஏத்திக்கிட்டு வரத்துக்கு மாட்டு வண்டியை எதிர்பார்த்து அந்த வழியே எந்த வண்டியும் வராததால ஒண்டியாலா தன் தோல்ல சுமந்து வந்து சேர்த்தது இன்னும் என் கண்களிலிருந்து மறையலடா. 10 பேர் சேர்ந்தாலும் முக்கி முனகிதான் தூக்க முடியும். ஆனா யானையை போல ஒத்த ஆளா உன் தாத்தா அசால்ட்டா தோல் மீது தூக்கிட்டு வந்துட்டாருடா. எப்பேற்பட்ட பலம், எப்பேற்பட்ட மனோதிடம் என சொல்லி சொல்லி அவர் மாய்ந்து போனார். பிறகு தண்டரை ஏறி சீக்கிரமா வந்து விடக்கூடாதென வேண்டிக் கொண்டிருந்த நான். அப்போதுதானே தாத்தாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். திருச்சி தாத்தா மேலும் தொடர்ந்தார். அதாவது பார்த்தனா, ஒரு சமயம் திண்ணனூருக்கு பக்கத்தில் இருந்த களத்து மேட்டிலிருந்து மாட்டு வண்டிகளில் நெல் மூட்டைகளை ஏற்றி வருவதற்காக நானும், அதாவது உன் தாத்தாவும் போயிருந்தோம். அந்த மூட்டைகளை வண்டியில் ஏற்றுவதற்குள்ள ரொம்பவே இருட்டாகி போச்சு. எனவே பார்த்தீங்கன்னா, எருதுகளை இழுத்து பிடித்தபடி வலது காலை வண்டி சக்கரம் நகராமல் இருக்க அண்டை கொடுத்து லாந்தரை பற்ற வைத்தாரு. திடீர்னு பார்த்தோன்னா தீக்குச்சியோட வெளிச்சம் கண்டு எருதுகள் ரொம்பவே மிரண்டு போச்சு. வண்டியை வேற இழுத்துச்சு. நான் பார்த்தேன்னா வண்டியோட பின்பக்கம் உக்காஞ்சிருந்தேன். திடீர்னு சுதாரிப்பதற்குள்ள முழு வண்டியோட பாரமும், அதாவது மொத்த வண்டியோட பாரமும் உன் தாத்தாவோட வலது கால் மீது ஏறி இறங்கிச்சு. நான் ரொம்பவே பதறி போயிட்டேன். பிறகு அவர் என்ன சொன்னார்னா, ஒண்ணுமில்லடா என்று என்னை சமாதானம் செஞ்சு விட்டுட்டு சாதியூரியமா எருதுகளை அடக்கி நெல் மூட்டைகளை ஊர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இதை வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று எனக்கோ கட்டளை இட்டுட்டாரு. நானும் பார்த்தனா பயத்தோடு அவரது காலை பார்த்தா என்ன ஆச்சரியம், லேசா வீங்கி இருந்துச்சு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. புலிப்பற்று போட்டதோடு சரி. அதாவது மகாபாரத பீமனை போன்றவர் உன் தாத்தா என்று அவர் புகழ்ந்தார். மேலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாரு. அதாவது உன்னோட தாத்தாவை பார்க்க பட்டாபிராமிலிருந்து ஒருத்தர் வருவார்.
எப்போதும் பிரம்பு பிடியுள்ள பெரிய குடையுடன் தான் வருவார். அவர் வந்துவிட்டா இருவரும் பேசியபடியே தண்டரை ஏரியில காடென ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் தங்கை பூண்டுகளுக்கிடையே புகுந்து தொலை தூரம் போயிட்டு வருவாங்க. அங்கே போய் அவங்க 2 பேரும் அமர்ந்து கொள்வாங்க. அவங்க கூடவே நானும் போவேன். அடுத்து பட்டாபிராமக்காரரு தனது குடையை லேசாக பிரித்து அதனுள்ள இருக்கிற மிச்சர் பொட்டலத்தை எடுப்பார். குடை, பை அது ரெண்டுத்தையும் பயன்படுத்துவதை அன்னைக்கு தானே தெரிஞ்சு கொண்டேன், எப்படி பயன்படுத்தணும்னு. மிக்சர் பொட்டலத்தை பேருக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு என்னிடம் தந்துடுவாங்க. அவர்கள் பேசுவது எனக்கு புரியவே புரியாது. என்றாலும் என்ன நஷ்டம், நமக்கு தான் மிச்சர் லாபமே அப்படின்னு நான் மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் பார்த்தோன்னா மாடு பிடித்து வர தாத்தா ஒங்கோலுக்கு போயிருந்த சமயம் பட்டாபிராமக்காரர் வந்திருந்தார். தாத்தா இல்லை என்றதும் என்னிடம் மிச்சரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. நான் கேட்டேன், தாத்தா கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா, என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இது அவர் சற்றுமே எதிர்பார்க்கல. என்னை சற்றென்று அணைத்தவர், சரி வாயா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், ஏரி பக்கம் போவாச்சும் என்றபடி என் கையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். நான் கூட இதை எதிர்பார்க்கல. வழக்கம் போல் என் தாத்தாவும் அவரும் எந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்களோ அதே இடத்துல அமர்ந்து என்னுடன் அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார், அதாவது வெள்ளைக்காரன் நம்ம தேசத்தை ஆண்ட காலத்திலிருந்து உன் தாத்தாவே எனக்கு தெரியும். அப்போது நான் சுதந்திர போராட்டங்களில் தீவிரமாக பங்காற்றியதால் அரசாங்கம் என்னை எப்படியாச்சும் பிடிச்சு ஜெயிலில் போடணும்னு முயற்சி செஞ்சது. இந்த வட்டாரத்தில் இருந்த தேசபக்தக்காரர்களுக்கும் தலைமைக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் என் மூலமாக தான் நடந்து வந்துச்சு. இதை எப்படியோ தெரிஞ்சு கொண்ட போலீஸ்காரர் என்னை எப்படியாவது பிடித்திடணும் அப்படின்னு ரொம்பவே கங்கணம் கட்டின்னு அலைஞ்சார். அவர் வேண்டுமென்றே தனிப்படையை அமைச்சு தீவிரமாக தேடுவார். ஒரு தடவை விடியற் காலையில் 4 மணி இருக்கும். இந்த பகுதியில் இருந்த ரயில்வே சங்கத் தலைவரை சந்தித்து தலைமையின் தகவலை தருவதற்காக போய்கொண்டிருந்தார். திடீர்னு பார்த்தா ரகசிய போலீஸார் என்னை பின்தொடர்ந்து வருவதை நான் கவனித்தேன். எப்படியாச்சும் அவர்களுக்கு போக்கு காட்டி ஏமாற்ற எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் முடியல. எப்படியோ ஒரு கட்டத்தில் அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க. அதுக்காக ஓடி வருவதை நான் பார்த்துட்டேன். நானும் அவங்கக்கிட்டேருந்து வேகமாக ஓடினேன். அப்படி இப்படி எப்படியோ ஓடி தண்டரை ஏரி பக்கம் வந்துட்டேன். அப்போது பார்த்தோன்னா ஏரியோ வறண்டு இருந்துச்சு. ஆள் உயரத்துக்கு தங்கை பூச்செடிகள் காடு போல வறந்துருச்சு. என்னிடமும் முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சு. எனவே தக்கை பூண்டு காட்டுக்குள்ள நான் பூந்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா நன்றாக விடிஞ்சு போச்சு. எனக்கோ எப்படி போகுதுன்னே தெரியல. இங்கே வந்தால் பழக்கமானவர்களுக்கு மட்டும்தான் ஏரிக்குள் அங்கும் இங்கும் சாரை பாம்பை போன்று செல்லும் ஒத்தவெடி பாதைகள் எல்லாம் அடையாளம் தெரியும். அந்த பாதைகளை வச்சு அவங்களால மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். ஆள் உயரம் இருக்கிற தக்கை பூண்டுகள் என்னை எவ்வளவு நேரம் காக்கும் என எனக்கு தெரியல. நானும் குருட்டாம்போக்கில் நடந்து கொண்டிருந்தேன். சுற்றி சுற்றி வருவதா எனக்கு பார்த்தனா தோணுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த முனையும் தொட்டதா தெரியலை. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக
தக்கை பூண்டு காட்டை விட்டு வெளியேறிட்டேன். ஆனால் எனக்கோ எந்த பக்கம் வந்துக்கிறேன்றதே எனக்கு தெரியல. பொழுது வேற நண்பகல் ஆயிடுச்சு. பசி வேற ஒரு பக்கம் எடுக்குது. அடுத்து என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல. இது வேற ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே நான் யோசிச்சுருந்தேன். நான் ஏரியை ஒட்டி இருந்த வயர் வரப்பை தாண்டி ஊருக்குள்ளே நான் வெஞ்சேன். அதுதான் நிர்மலாச்சேரி என்ற இந்த கிராமம். அதற்குள் ஏதோ ஒரு கணக்கு போட்டு போலீஸாரும் பார்த்தீங்கன்னா என்னை தேடி இந்த கிராமத்திற்கும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எதுவும் தெரியாத நிலையில் மெதுவாக கிராமத்துக்குள்ளே நடந்து வந்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு கூட தாண்டி இருக்க மாட்டேன். சட்டார்னு என்ன ஒரு வலுவான கரம் ஒன்று பற்றி இழுத்துச்சு. நானும் பயந்துட்டேன். சரிதான், போலீஸாரோட அகப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி வெள்ளைக்கார அரசு எதிர்த்து கோஷம் போட வாயை திறந்தேன். அவ்வளோதான், என்னோட வாயையும் சட்டென்று யாரோ பொத்திட்டாங்க. என்னால் திமிரவே முடியல. யாருன்னே தெரியல. சரியான உடும்பு பிடி. அப்புறமா ஒரு மூளைக்கு இழுத்துட்டு போய் உஷ் என எச்சரிக்கை செய்தபடி உன் தாத்தா எனது சட்டையை கட்டினார். அப்புறம் நான் மந்திர வயப்பட்டவன் போல அவருக்கு கட்டுப்பட்டேன். அப்புறமா ஒரு தொண்டு கொடுத்தாரு. தலையில் முண்டாசா சுற்றி சொன்னார். அப்புறம் ஒரு சைக்கை காட்டினார். அதாவது மாடுகளோட குழம்புகள் பதிந்து சேரும் சகதியமாக இருந்த தொகுவத்திலிருந்து கொஞ்சம் மண்ணை வாரி வந்து என்னோட மூஞ்சிலையும் உடம்புலையும் பூசி நிமிட நேரத்தில் என்னை வேலைக்காரனாக மாட்டிட்டாரு. உன் தாத்தாவுக்கு ஏற்கனவே என்னை தெரிஞ்சுக்குது. அது எனக்கே தெரியலனா பார்த்திக்க. வீட்டின் முன்பக்கம் இருக்கிற வாசலில் கெட்டி வைக்கப்பட்டிருந்த அவித்த நெல்லில் இருந்து ஆவி பார்த்தனா வந்து கொண்டே இருந்துச்சு. அதை ஒரு கூடையில் வாரினார் அவரு. அப்புறமா பரவலாக அதை மொத்தத்தையும் கொட்டி காய வைக்க சொல்லி எல்லாருக்கும் கட்டளிட்டார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே பழக்கம் கிடையாது. இது வரைக்கும் நான் நெல்லை கூட அந்தமாரி வாரி போட்டதே கிடையாது, வைச்சது கிடையாது. அப்புறம் தான் உன் தாத்தா தான் செஞ்சு காமிச்சார் எப்படி செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு. நான் அந்த மாரியே தான் நானும் செஞ்சேன். அந்த நேரத்தில் பார்த்தனா ரகசிய போலீஸு உங்கள் வீட்டை நோக்கி வந்தாங்க. என்னை பார்த்து யாரா இவன் என்று உன் தாத்தாக்கிட்ட கேட்டாங்க. அவனா, எங்கள் வேலைக்காரன் ஐயா என்று அவருக்கு பதிலடிச்சுட்டு, என்னடா இங்கே பராக்கு பார்க்குற, வேலையை ஒழுங்காக செய்டா நாயே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கண்டியபடி திட்டுபடியே பக்கத்தில் இருந்த பித்தளை சோம்பை எடுத்து என் மீது வீசினார். அது பார்த்தோன்னா சரியாக என்னோட தோள்பட்டையை தாக்கி காயப்படுத்திச்சு. அப்புறம் அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வேற கொப்பு கொப்பு கொப்புன்னு ஃபுல்லாக பெருகெடுத்துச்சு. எனக்கு ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இவர் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு ஒரே யோசனை. ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படலையே, கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படவே இல்லை. உன் தாத்தா என்னை தொடர்ந்து திட்டிக்கினே இருந்தார். போலீஸாருக்கு என்ன பண்ணுறதுனே அப்போ தெரில. யோ 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 என்னயா இப்படி அவனை அடிச்சு புட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த வேலைக்காரன் நாய்களை பற்றி எனக்கு தான் தெரியுங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மடமே எனக்கு தான் சொந்தம்னு பட்டா போட்டு குந்திக்கிடுவானுங்க சாமியா, அதனால் நீங்கள்லாம் ஒன்றும் வக்காலத்து வாங்காதீங்க அப்படின்னு அவங்கள அடக்கிட்டாரு. நான் கூட இப்படி அடித்தது இல்லை, நீ எங்களை விட பெரிய காட்டு மிராண்டியாக இருப்ப போலையே அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களும் நினச்சிக்கினாங்க. உன்னை பார்த்தப்பவே முரட்டு ஆளாக இருக்கேன்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு கோபம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுடா. அந்த பையனுக்கு ரத்தம் எப்படி ஒடிது பாரு, கொஞ்சம் அவனை போய் கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து அந்த போலீஸ்காரங்க மொத்த பேருமே நவுந்து போனாங்க. உடனே அங்கேருந்து அவங்க சென்றதுக்கு அப்புறமா என்னாண்ட ஓடி வந்தார் அவர். அப்புறம் கேட்டார், ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு விசாரித்தபடியே மருந்து வச்சு கட்டு கட்டினார். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் எனக்கும் தாத்தாக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் தானே தெரிஞ்சுக்கினேன் அவரது தைரியம், எதற்கும் கலங்காத அமைதியான சுபாவம், மற்றவருக்கு வலிய போய் உதவும் பெருந்தன்மை, இது மொத்தம் தாண்டா. இது எல்லாமே தான் என்னை கவர்ந்துடுச்சு உங்கள் தாத்தா கிட்டேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசபக்தர்கள் ரகசியமாக கூடவும் தலைமறைவாக இருப்பதற்கும் எத்தனையோ முறை உங்கள் தாத்தா உதவிக்கிறாரு. இதுவரை யாருக்குமே அது தெரியாது. சுதந்திரம் பெற்ற பிறகு கூட இது குறித்து அவர் எவரிடமும் சொன்னது கிடையாது. ஏன் என்னை கூட சொல்ல விட்டது கிடையாது. நான் செய்த காரியங்கள் குறித்து தம்பட்டை அடித்து கொள்வதை அவர் வெறுத்திருக்கார். அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு ஆரம்பித்த தொடர்பு தம்பி இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது அப்படின்னு சொல்லி முடிச்ச பட்டாபிராம்காரரை பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தேன். எனது தாத்தா சாவுக்கு வந்தவர்தான். அவரை பற்றி அதன் பிறகு எனக்கு எதுவுமே தெரியாமல் போய்விட்டது. எனது பிள்ளைகளுக்கு புரியும்படி சொன்னேனா என்பது குறித்து சந்தேகம் இருந்தாலும் சொல்லி முடித்த போது எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அப்பாடா, நம்ம தாத்தாவை பற்றி இவங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. இப்போதும் எனது தாத்தாவை பற்றி வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு வழக்கம் போல கதைக்கு பஞ்சம் வந்துருச்சு. நான் ரொம்பவும் யோசித்ததை பார்த்த எனது மகள் யதார்த்தமாக, அப்பா இன்னைக்கு உன்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டப்ப தான் எனக்கு தெரியுது என்னை பற்றி சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? மேலும் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கதை எல்லாம் உங்களால் டெய்லியும் கேட்க முடியும். இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் இந்த கதையை உங்கள் நண்பர்களும் பார்த்து ரசிப்பாங்க. நன்றி, வணக்கம்.